அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி ரெண்டுமே இன்னைக்கு பார்க்கலாம். லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் கணக்கு அடிப்படையில் இருக்கக்கூடியது. இது பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் டெக்னிக்கல் இதெல்லாம் மேட்ச் ஆனாங்கள இதை பயன்படுத்திக்கோங்க. முதல்ல தெரிஞ்சுக்க முற்படுங்க, படிங்க. யார்கிட்டையும் கிளாஸ் போகணும் அவசியம்லாம் கிடையாது. நீங்களே ஓனாக படிக்கலாம். அதுக்காக டைம் ஆகும், அவ்வளோதான். தெரிந்து கொண்டு அர்த்தம் பண்ணுங்க. யூடியூப்ல யாரோ கொடுக்குறாங்க, யாரோ மார்க்கெட் ஏறுங்கிறாங்க இறங்குறாங்க, அதெல்லாம் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. யாரோ கால்ஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் வாங்கியெல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து. ஓகே, சரி, இன்னைக்கு நம்ம லெவல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்துருவோம். 25,400 கால் 108 ரூபாய்க்கு மேலே செஷன் ஆனால் நிஃப்டி அப் சைடு செல்லும். அதே 108 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு செல்லும். ஓகேங்களா? இது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போனால் அது அந்த ஸ்ட்ரைக் ரிவர்சல் ஆகி ஆகணுங்க. ஒன்று எய்தர் இங்கே ஒரு குறிப்பிட்ட லெவல் போயிட்டு மேலே ரிவர்சல் ஆகலாம், அல்லது அங்கிருந்து அப்படியே கீழே அப்படியே ரிவர்சல் ஆகலாம். ரிவர்சல் தான் போய் டச் பண்ணிட்டு அப்படி இறங்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அதே போல தான் கீழே வந்தாலும் அப்போ ஒரு ஸ்ட்ரைக் ஒரு இடத்துல போனாதான் அது அந்த இடத்துல ரியாக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு ரூலே இருக்கு ஸ்ட்ரைக்குக்கு. ஓகேங்களா? இது நிஃப்டி. நம்ம என்ன சொல்றோம், இந்த விலைக்கு மேல இருந்தா நிஃப்டி ஏறும் தான் சொல்றோம். இதை வாங்குங்கன்னு நம்ம சொல்லவே கிடையாது. இந்த விலைக்கு கீழே இருந்தா நிஃப்டி இறங்குன்னு சொல்றோம். அப்போ அதற்கேற்றாற் போல் உங்களுடைய வர்த்தகத்தை பார்த்து பண்ணணும். புரியுதுங்களா? மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை பண்ணவே கூடாது. சரி, ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரியில ரூல் என்னவோ அந்த ரூலை டிக்டோ ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸ்பைரியில 0 to 0 கால் எல்லாரும் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதெல்லாம் என்ன ரூலோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லையா அவாய்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு போயிடுங்க பயமா இருக்கிறவங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு ஃபின் நிஃப்டி 24,000 கால் 68 ரூபாய்க்கு மேல இருந்தா ஃபின் நிஃப்டி அப் சைடு, 68 ரூபாய்க்கு கீழே இருந்தா டவுன் சைடு. சேம் நிஃப்டிக்கு என்னவோ அதே போலதான் இந்த ஸ்ட்ரைக்குக்கும். எங்க போனாலும் ஒரு ஸ்ட்ரைக் போனா ஒரு இடத்துல ரிவர்சல் காமிக்கும். அது எய்தர் அப் சைடா இருக்கலாம் ஆர் டவுன் சைடா இருக்கலாம். அங்க போனாதான் அதை டிசைட் பண்ண முடியும். இந்த பிரைஸ் வராம போயிடுச்சு சார், அப்ப நான் என்ன பண்றேன் சார்? இந்த பிரைஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். யூடியூப் பாக்குறவங்களுக்கு அது இது வரவங்களுக்கு அங்கங்க வேல்யூ இருக்கும், அது அங்கங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இந்த பிரைஸ் வரும்போது எடுத்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி விகிதம் அதிகமாக இருக்கும். அதற்கேற்ற போல் உங்களுடைய வர்த்தகத்தை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.